ஸோ நேத்து கேப் அப் அண்ட் கேப் டவுன் அண்ட் சைட்வேஸ் ஓப்பன் நடந்துச்சுன்னா, எங்கெங்கெல்லாம் ரீட்ரேஸ் எடுக்கும், எங்கெங்கெல்லாம் சப்போர்ட் எடுக்கும் அப்படின்றது போல அனாலிசிஸ் குடுத்திருந்தோம். அதுல வந்து 2500 மார்க்கெட் ரீச் ஆகுது அப்படின்னா, கண்டிப்பா அங்க இருந்து ஒரு என்ட்ரி சப்போர்ட் குடுத்துட்டு 25 150 வரை ரீச் ஆகும் அப்படின்றது போல என்ட்ரி நான் சொல்லியிருந்தேன். எக்ஸாக்ட்டா அந்த பாயிண்ட் அப்படியே ஹேப்பன் ஆயிருந்தது. அதோட க்ளோஸ் பண்ணியாச்சு. ட்ரெய்லிங்ல தான் எஸ்எல் ஹிட் ஆச்சு. ஓகேங்களா? இந்த கேண்டில்ல. ஸோ அதுக்கப்புறம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படிலாம் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கையில ஃபியூச்சர் அண்ட் ஸ்பாட்டோட சப்போர்ட் வச்சுக்கோங்க அப்படின்னு. ஸ்பாட் 2500ல சப்போர்ட் எடுத்தது 1120க்கு. அதே நேரத்தில ஃபியூச்சர் 25 150ல சப்போர்ட் எடுத்திருந்தது. போத் அந்த பாயிண்ட்ல 2மே சப்போர்ட்ல தான் இருந்துச்சு. சொல்லப்போனா 25 150 பேலன்ஸ்ல இருந்துச்சு. ஸோ இந்த மாரி சிச்சுவேஷன்ஸ்ல கண்டிப்பா புல்லிஷ் என்ட்ரி நம்ம ஹோல்ட் பண்ணலாம். ஸோ இந்த என்ட்ரி நீங்க ஹோல்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டோட்டலாவே வந்திருக்கும். பட் ட்ரையல்ல எனக்கு இங்கே க்ளோஸ் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் என்ட்ரி உங்களுக்கு 12:10க்கு கிடைச்சிருந்துச்சு. இந்த ரீட்ரேஸ் மாரி அடுத்து 25 150 ரீட்ரேஸ்ல ஒரு என்ட்ரி கிடைச்சிருந்தது. அந்த என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா, நீங்க 25 200 வரை ஹேப்பன் ஆயிருக்கலாம். பட் எம்டிசி செட்டப்ல இங்கேயே என்னோட என்ட்ரி பேட்டர்ன் முடிஞ்சிட்டனால, அதுக்கப்புறம் எந்தவித நியூ மோர் என்ட்ரீஸும் நான் எடுக்கல. ஓகேங்களா?